இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டி பற்றி தான் பார்க்குறோம். இந்த ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டின்னு அந்த நேமே வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வல்னரபிலிட்டி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த வல்னரபிலிட்டி ஆக்சுவலாக எதுக்கு கேட்டகரிக்கு கீழே வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இஷ்யூக்கு கீழே தான் வருது. பிஸ்னஸ் லாஜிக் இஷ்யூ, அப்ளிகேஷன் லாஜிக் இஷ்யூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ணும்போது அதில் வந்து வல்னரபிளான கோடோ இல்லை அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ ஏதாச்சும் ஒரு கோடில் இருக்கிற வல்னரபிலிட்டி மாதிரி இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃப்ளா, டிசைன் ஃப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணுற இடத்துலையே ஒரு அந்த த்ரெட் மாடலிங் பண்ணுற இடத்துலையே இந்த அப்ளிகேஷனோட டிசைனோட ப்ராப்ளமை வச்சு சில வல்னரபிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த கேட்டகரிக்கு கீழே வர்றது தான் இந்த ரேஸ் லிமிட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டி மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுற இடம், கார்ட்டில் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுற இடம், கூப்பன் கோடு போடுற இடம், ஸோ இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரேஸ் லிமிட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 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 பர்டிகுலரான ஒரு பாஸ்வேர்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணுற இடமோ அந்த இடத்துல மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை சேம் டைமில் வந்து ஒரு ரிப்பீட்டரில் போட்டு பேரலாவோ இல்லை வந்துட்டு இண்டிவிஜுவல் பேக்கெட் அட்டாக்ஸோ வந்து பண்ணால் நம்மளால் அந்த ஒரு வல்னரபிலிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டி. இந்த ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பர்ப் ஸ்வீட் லேப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வல்னரபிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன பண்ண முடியுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கூப்பன் கோட் இருக்குன்றதை வச்சுக்கலாம். இப்போது ஒரு 100 ருபீஸ்க்கு உங்ககிட்ட வந்து ஒரு 25% கூப்பன் கோட் இருக்குது. ஸோ 100 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இந்த 25 ருபீஸ் கூப்பனை நீங்கள் போடுறீங்க. ஸோ 25 ருபீஸ் கூப்பனை வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பில்லிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்? 75 ருபீஸ் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா நீங்கள் கூப்பன் கோடை அப்ளை பண்ணிடுறீங்க. அந்த கூப்பன் கோடை வந்துட்டு நீங்கள் ஒரு 4 டைம் வந்து சேம் ரேஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த கூப்பன் கோடை 4 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களால் 0 ருபீஸ்க்கு உங்களோட கார்ட் வேல்யூவை கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 0 அப்படின்ட்டு வந்துடும். ஒரு கூப்பன் கோட் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு டைம் தான் அப்ளை ஆகும். ஆனால் இந்த ரேஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் 4 வாட்டியோ 5 வாட்டியோ போட்டு உங்களோட டோட்டல் கார்ட் வேல்யூவை நீங்கள் 0க்கு கொண்டு வரலாம். 0 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த வல்னரபிலிட்டி தான் இந்த ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கான டெமோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி டீட்டெயில்டாக என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த ரேஸ் கண்டிஷனை பற்றி நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த ரேஸ் கண்டிஷனு. இப்போ போர்ட்ஸ்வியர் லேபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி க்ளோஸ் டு த பிஸ்னஸ் லாஜிக் ஃப்ளா. இந்த பிஸ்னஸ் லாஜிக் ஃப்ளாவில் தான் இந்த இஷ்யூ வந்து வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் விண்டோ வந்து சேம் டைம் ஆஃப் ஒரு பேக்கெட் அட்டாக் பண்ணும்போது இந்த இன்டர்நெட் பிஹேவியர் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நடக்குது. மல்டிபிள் ரெக்வஸ்ட் அட் த சேம் டைம். அதே மாதிரி இது HTTP 1க்கு ஒர்க் ஆகுது, HTTP 2க்கு தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பிளாக் ஹேட் USA இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இந்த இஷ்யூவை போர்ட்ஸ்வியர் ரிசர்ச்சர் தான் வந்து இதை வந்து இது வந்து வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வந்தது. ஸோ இந்த லிமிட் ரேஸ் ஓவர் அந்த லிமிட் ஓவர் ரன் ரேஸ் கண்டிஷனை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து ஒரு சப்மிட் டிஸ்கவுண்ட் கோட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கோட் ஆல்ரெடி யூஸ்டுனா இது வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். இல்லைனா அப்படி இல்லை, கோடை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்ளை வந்து டிஸ்கவுண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். கோடு ஆல்ரெடி யூஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ வந்துடும். ஸோ சப்மிட் வந்து ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பும் போது கோடு வந்து ஆல்ரெடி யூஸ் ஆயிருக்கான்ற செக் வந்து இங்கே நடக்கும். இப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த கோடு வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நார்மல் ஃப்ளோ. ஆனால் இப்போ if a user what happens if a user has never applied the discount code before try to apply it twice at the same time. ஸோ 2 டைம் ஒரு ரேஸ் விண்டோவில் வந்துட்டு இந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணும்போது சிமிலர் டைமில் அப்போ வந்துட்டு இந்த அப்ளை 2 ரெக்வஸ்ட்லேயும் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் $25 சொன்னது, சாரி 25 ருபீஸ்ன்னு சொன்னது வந்து இப்போ 50 ருபீஸ்க்கு உங்களுக்கு கூப்பன் கோடு அப்ளை ஆகிடும். உங்களுக்கு 25 ஆஃபர் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இதுதான் வந்து அந்த ரேஸ் கண்டிஷன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ரேஸ் கண்டிஷன் அட்டாக்கை எதுக்கு மேலாம் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கார்டை வந்து மல்டிபிள் டைம் போடலாம், ரேட்டிங் எ ப்ராடக்ட் மல்டிபிள் டைம்ஸு, வித்ட்ராயிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் கேஷ் இன் எக்ஸஸ் ஆஃப் யர் ஓன் அக்கௌண்ட் பேலன்ஸ், மணியை நிறைய வித்ட்ராவும் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் கேப்சாவை வந்துட்டு ரீயூஸ் பண்ணலாம். சிங்கிள் கேப்சாவே வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து ரீயூஸ் பண்ணலாம். கேப்சான்றது ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பைபாஸிங் அண்ட் ஆன்டி ப்ரூட்
ப்ரூட் ஃபோர்ஸ் ரேட் லிமிட். இப்போ நீங்கள் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸிங் நீங்கள் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே உங்களை வந்து பிளாக் பண்ணிவிடும். அதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம், பைபாஸ் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுனா பர்ப்போட ரிப்பீட்டர் டூலை வச்சு தான் இந்த ரெக்வஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க. அது வந்து ரேஸ் அட்டாக் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் லேபும் வந்துருக்கு. இந்த லேபை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லேபை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த லேபை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சஸ் த லேப் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த லேப் ஓப்பன் ஆகிடும். இந்த லேபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லேபை வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு லாகின் பண்ணிடலாம். ஏன் வந்து லாகின் ஆகலை? ரிமோட் சர்வர். ஓகே, லாகின் வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வீனர் பீட்டர் அதுதான் வந்து லாகின். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஷாப்பிங் சைட்டு மாதிரி இதை வந்து நம்ம லாகின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து $1337 இந்த ஜாக்கெட் வந்து விற்குது. என்னோட பர்ப் ஸ்வீட் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பர்ப் விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நான் ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்தோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் வந்து இதை ரிப்பீட்டரில் போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பர்ப் ஸ்வீட்டு என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த இது வந்து $1337 இது வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரோமோ கோடை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ப்ரோமோ கோடை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணிடுறேன். இந்த ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல இந்த ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் ஆகிருக்கும். இதை வந்து நான் ரிப்பீட்டரில் போட்டுக்கிறேன். இப்போ நான் விட்டதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தேன்னா இப்போ எனக்கு மைனஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, $267 இந்த ப்ரோமோ கோடு மூலிமா எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஏன்னா இவன் எனக்கு 20% ஆஃபர் தான் வந்து கொடுக்குறான். இப்போ இந்த ரேஸ் லிமிட் கண்டிஷன்னா என்னன்றதை நம்ம இப்போ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு ரெக்வஸ்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணி சேம் டைமில் போட்டோம்னா நம்மளோட இதை வந்துட்டு நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த கமாண்ட் ஆர் அதாவது விண்டோஸ் ஆர் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் விண்டோ, இந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணுறது. இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், விண்டோ ஆர் இப்படி கொடுத்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு 10-15ன்றது மாதிரி நான் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேபை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இந்த கிரியேட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரேஸ் அப்படின்றத நேம் வச்சிடுறேன். இதில் வந்துட்டு இங்கே நான் ரிப்பீட்டரில் போட்ட அத்தனை ரெக்வஸ்ட்டையும் இந்த ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். குரூப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த க்ரீனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எது எனக்கு பிடிச்ச கலர் க்ரீனு. ஸோ ஏதாச்சும் ஒரு கலரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே இந்த ரேஸ் விண்டோவுக்கு கீழே வந்துடும். இப்போது இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா சென்ட் குரூப் இன் சீக்வன்ஸ் சிங்கிள் கனெக்ஷனாக அனுப்பணுமா, இல்லை செப்பரேட் கனெக்ஷன்ஸாக வந்து அனுப்பணுமா, இல்லை சென்ட் குரூப் இன் பேரலல் சிங்கிள் பேக்கெட் அட்டாக்னா இந்த மொத்த ரெக்வஸ்ட்டும் ஒரே டைமில் போயிட்டு அட்டாக் பண்ணும். இந்த ப்ரோமோ கோடு எல்லாமே ஒரே சிங்கிள் டைமில் 20 பேக்கெட்டோ இந்த 8 இதில் இருக்க 11 பேக்கெட்டோ ஒரு சிங்கிள் டைமில் போயிட்டு அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது நம்மளோட கூப்பன் கோடை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோன்னா கூப்பன் கோடு ஆல்ரெடி அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அங்கே போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் இதை வந்துட்டு விண்டோ ஆர்னு கொடுத்து இன்னும் கொஞ்சம் டேப்ஸை வந்து நம்ம ரெக்வஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சென்ட் குரூப் இன் பேரலல் அப்படின்றத கொடுத்துருவோம். இப்போது நம்மளுக்கு அங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. அதனால் இப்போ வந்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கூப்பன் கோடை வந்துட்டு நம்ம இப்போ வெளியில் எடுத்துட்டு இப்போ திரும்பவும் நம்ம இந்த ரேஸ் விண்டோவில் இன்னும் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பர்ப் ரிப்பீட்டரில் நம்மக்கிட்ட வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேரலாக இங்கேருந்து திரும்பவும் சென்ட் பண்ணி பார்ப்போம். கூப்பன் கோட் ஆல்ரெடி அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி 20% கூப்பன் கோடு தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் எவ்வளவோ பே பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி என்னால் இவ்வளோ காசு வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கூப்பன் கோடை அப்ளை பண்ணுற இடத்துக்கு போய் இன்னும் ஒரு 2-3 பேக்கெட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது திரும்பவும் இந்த ரேஸ் லிமிட் அட்டாக்கை வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ மொத்த பேக்கெட்ஸும் இங்கேருந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் போகுது இது எல்லாமே ஒரே டைம் சேம் டைம் வந்து இப்போது இது அட்டாக் வந்து பண்ண போகுது. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து திரும்பவும் பர்ப் ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணலாம், நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுதுன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நான் இந்த சென்ட் பேரலாக இந்த அட்டாக்கை ஒன் லாஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வந்து இந்த அட்டாக்கை வந்து நம்ம பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நம்மளுக்கால பண்ண முடியுது அப்படின்றத ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். ரிஃப்ரெஷ் பண்ணால் ஸோ மேக்ஸிமம் வந்து இவ்வளோ வந்து நம்மளால் பண்ண முடியுது. டோட்டலே வந்து $15 தான் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்மளால் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணால் நம்ம இந்த லேப் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 20% தான் ஒரு இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து இந்த ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் அந்த கார்ட் வேல்யூவை வந்துட்டு ஈஸியாக வந்து கம்மி பண்ண முடியுது. இந்த ரேஸ் லிமிட் வல்னரபிலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ரேஸ் லிமிட் கண்டிஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். டேக் கேர், பை.